30ஆம் பாடல். செவ்வான் உருவில் திகழ் வேலவன். இறை இன்பம் இணையற்றது, அதை சொல்ல முடியாதது. இறை இன்பம் இணையற்றது, அதை சொல்ல முடியாது. உணரலாம். இறைவன் உணர்த்தினால் உணர்த்தியபடி உணரலாம். முருகன் செவ்வான் உருவில் திகழ் வேலவன். சிவந்த நிறமுடைய அந்திவானம் போன்றவன் என்பது ஒரு பொருள். ஞானப் பெருவெளியாயிருப்பவன் என்பது சிறப்பான மற்றொரு பொருள். ஞானத்தை செம்மை என்று குறிப்பிடுவார்கள். ஒவ்வாத மன்றுள் உமைகாண ஆடும் செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கம் என்பது திருமந்திரம் 130ஆம் பாடல். இதையே மாணிக்க வாசகர் செந்தாமரை காடனைய மேனித் தனிச்சுடரே என்கிறார். இத்தகைய முருகன் விளங்குகின்ற வேற்படையை உடையவன். என்னிடம் மோனத்தோடு குருவாக வந்து உபதேசித்த அந்த நாளில் என்னோடு கலந்து எதற்கும் ஒப்பில்லாதது என்று உணரும்படி சுபானுபூதியை தந்தான். நான் அதை சுயமாக அனுபவித்தேன். அவனால் உணர்விக்கப்பட்டு உணரக்கூடியவர்கள்தான் அவன் உணர்த்தியபடி அறிவார்கள். இதைத் தவிர பிறர் அறியும்படி எப்படி சொல்ல முடியும் என்கிறார் அருணகிரியார். அவன் செவ்வான் உருவில் திகழ் வேலவன். அன்று ஒவ்வாது அது என உணர்வித்தான். அதை அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு மற்ற ஒருவர்க்கு இசைவிப்பது என்று கேட்கிறார். ஞானோபதேசத்தை அனுபவிக்கலாம், சொல்ல முடியாது. உணரலாம், உணர்த்த நம்மால் ஆகாது என்பதை இந்த திருப்பாடல் விளக்குகிறது. செவ்வானூருவில் திகழ்வேலவனன்று ஒவ்வாததன உணர்வித்ததுதான் அவ்வாறறிவார் அறிகின்றதலால் எவ்வாறொருவர்க்கு இசைவிப்பதுவே எவ்வாறொருவர்க்கு இசைவிப்பதுவே